சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நேரம் நல்ல நேரம் சேனல் வாயிலாக இந்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவாவசு வருடம் தை மாத பலன்களை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்றது மிக முக்கியமான தமிழ் மாதத்தில் ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதில் தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேலே மகர சங்கராந்தி நாளை அனுசரிக்கிறது, தை பொங்கல், கிராமத்துல எல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதங்களில் தை மாதமும் ஒன்று. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதமாக தான் தை மாதம் இருக்கு. இந்த விசுவாவசு வருடத்தில் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அனுச நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் துவாதசி திதியில் கன்னி லக்னத்தில் தை மாதம் பிறக்குது. கன்னி. அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த தை மாதம் என்ன பலாபலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல குருவோட வீட்டில் பரிவர்த்தனையாகி இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். வண்டி வாகன சேர்க்கைகள் இருக்கு. பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டியெல்லாம் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அம்மாவோட ஆரோக்கியம் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஆரோக்கியத்துல மாற்றங்கள் வர்றதுக்கான சூழல் தெரியுது. அதே போல சந்திரன் 3ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறார். அதே போல உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாயும் 4ஆவது வீட்டுல இருக்கார். அடுத்து கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியான சனி பகவான் 7ல கண்டக சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறார். அதே போல உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவர் 7ல தான் இருக்கார். அதே போல உங்களோட ராசிக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியா வருவார். அவர் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சுக்கிரன். அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசியில இருந்துட்டு மாதம் முடியும் பொழுது கும்பராசியில அவரோட பெயர்ச்சி இருக்கும். அதே போல ராகு பகவான் உங்களோட 6ஆம் இடத்துல அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கார். அதே போல மோட்சஸ்தானமான உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டான சிம்மத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் பொழுது இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தேடல்கள் இருக்கும். கோவில் கும்பாபிஷேகத்துல நீங்க கலந்துக்கலாம். கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல மலை ஏறி அங்க மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. கோவில்ல தேர் வடம் பிடிக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கு. அதே போல தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல உங்களோட குரு பகவான் பாத்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் உடையவர் உங்க ராசிக்கு 10ல இருக்கார். அப்போ குரு பகவான் 10ல இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான். கேது 12ல இருக்கும்போது ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் அதிகமாகும். அதே போல அஷ்டலட்சுமி யோகத்தை ராகு பகவானும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமா தான் இருக்கு. இருந்தாலும் சந்திர பகவான் உங்க ராசிக்கு 3ல சஞ்சரிக்கக்கூடிய காலம் நல்ல லாபங்களை ஏற்றமான ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். அதே போல செவ்வாய் 4ல இருக்கும் பொழுது உங்களுக்கு சொந்த பந்தங்கள்னால அனுகூலம். சில பேர் உங்களோட கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள்ட்ட வார்த்தைகளை கவனமா பிரயோகம் பண்ணணும். அதே போல பக்தி இந்த மாதம் உங்களுக்கு
அதிகமா இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, மலைப்பகுதியில எல்லாம் வந்து இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நிறைய வந்து போக போறீங்க. அதே போல கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். நல்ல வந்து உடைகள் விஷயத்துல ரொம்ப, ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. உடைகள் விஷயத்துல நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்றதுக்கு பாருங்க. அதே போல சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு 5ல் வந்து அவரோட காலம் வந்து பயிற்சியாகிற காலம். சின்ன சின்ன நோய்கள் உருவாகிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கு. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உடம்புல வந்து ஒரு விதமான உஷ்ணம் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இரவு நேரத்துல கொஞ்சம் தூக்கம் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போ உடலை வந்து கரெக்டா பேணி பாதுகாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள், நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தன்மை மாறிடும். அதே போல சுக்கிரனும் வந்து அவரோட சேர்ந்து இருக்கிறதுங்கும் பொழுது கண்டிப்பா நிறைய வந்து எப்படி சொல்லலாம்னா பூஜை பொருட்கள் மற்ற விஷயங்கள்னால எல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு சூழ்நிலை காத்துக்கிட்டு இருக்கு. ராகு பகவான் 6ல வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா நான் சொன்னேன் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. சனி பகவான் 7ல கண்டக சனியை தான் தர்றார். அப்போ திருமணமானவங்க நான் முதவே சொன்னது போல வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போங்க. எதா இருந்தாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை மாறிடும். அதே போல குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அவர் இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இடப்பெயர்ச்சி எதிர்பார்க்கலாம், இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய பயணங்கள் வந்து மேற்கொள்ள போறீங்க. ஆன்மீக பயணங்களா இருக்கும், அனுகூலமான பயணங்களா இருக்கும். அப்ப இந்த மாதம் கன்னி ராசிக்கு வருமானத்தோட ஆன்மீகமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்த மாதமா தான் இருக்கு. பொங்கலை ரொம்ப ஜாலியா கொண்டாட போறீங்க. குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வர போறீங்க. ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க. கன்னி ராசி நிம்மதி.